அப்பா. உனக்கு என்ன நேர்ந்தது? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மணி அடித்துக் கொண்டிருந்தேன். கதவை தட்டும். நீங்கள் திறக்கவில்லை. நீங்கள் கழிவறையில் இருந்தீர்களா? ஆமாம், நான் கழிவறையில் இருந்தேன். கழிவறையில். அதனால்தான் நான் உங்கள் மொபைலில் அழைத்தேன். நீங்கள் அதை பெறவில்லை. கைபேசி. ஓ ஆமாம், அது இருந்தது. அறையில் மாடியில். மௌனம். நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் அப்பா, நான் மிகவும் வருந்துகிறேன். என்ன நடந்தது? ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் பதற்றமாக இருக்கிறீர்கள். இல்லை, மிகச்சரியாக ஒன்றுமில்லை. நிச்சயம். இங்கே பெண் விரல். ஓ, உங்களுக்கு பிடித்த காய்கறி உங்கள் அம்மா அனுப்பி வைத்தாள். என்னை மன்னிக்கவும், நான் அதை வழங்குவதில் தாமதமாகிவிட்டேன். உண்மையில் நான் ஒரு வாடிக்கையாளருடன் செல்ல வேண்டியிருந்தது, அவருக்கு ஒரு வீட்டை காட்ட. இல்லை, பரவாயில்லை. ஆனால் நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். அதனால்? ஓ ஆமாம், குளிர்சாதன பெட்டி உள்ளது. குளிர்சாதன பெட்டி இங்கே உள்ளது. நான் காலையில் சாப்பிடுவேன். நாளை சாப்பிடு. சரி, பிறகு நான் இப்ப போறேன். இல்லை, அதன் தேநீர் அருந்துங்கள். இல்லை, நான் களைப்பாக இருக்கிறேன். நான் இப்ப வீட்டுக்கு போறேன். மற்றும் ஓய்வு. இல்லை, 10 நிமிஷம்தான் ஆகும். நாமும் கொஞ்சம் பேசுவோம். எப்படி? தயவு செய்து. இங்கே தேநீர் தயார். சர்க்கரை இல்லாமல். அம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் அம்மா நலமாக இருக்கிறார். அவள் உன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறாள். நான் அவளை மேலும் கவலைப்பட வேண்டும். எனக்கு இது வேண்டும். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சண்டை போட்டுத்தான் இங்கு வந்தாய். எங்களை பார், நாங்கள் இன்னும் அங்கேயே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையை எப்படி கழித்தேன் என்று தெரியவில்லை. அவள் என்னை தனியாக வாழ விடுவதில்லை. பிறகு வாருங்கள். நீங்கள் எப்போது என்னுடன் இணைக்கிறீர்கள்? சொல்லுங்க, நானும் சேரலாமா? ஆனால் அவள் அப்போது என்னுடன் வருவாள் என்பதை நினைவில் வையுங்கள். நான் வீட்டை விட்டு வெளியேற விரும்பவில்லை அப்பா. இங்கு தனியாக வாழ்வது பிடிக்கவில்லை. எல்லாம் தனியாக. மக்களே, உங்களிடமிருந்து விலகி நான் உங்கள் இருவரையும் இழக்கிறேன். நான் அம்மாவை மிஸ் செய்கிறேன். நான் உங்களை மிகவும் மிஸ் செய்கிறேன் மக்களே. நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் ஆதரவற்று இருந்தேன். அம்மா அதை உணர வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்பினேன். அவள் தவறு செய்தாள். சரி, நான் அவளுடைய மகன். அது முக்கியமில்லை. அவள் என்னை என்ன செய்தாலும் அது சரியா? அது எனக்கு வலிக்காது. ஆனால் கிரணுடன் மற்றும் அவளுடைய அம்மா, என்னை நம்புங்கள் அப்பா, அது எனக்கு வலித்திருக்காது. வலி இல்லை. ஆனால் எப்போது அம்மா அக்கம் பக்கத்தில் அவர்களை பற்றி வித்தியாசமாக பேசினார். இது மோசமானதல்லவா? அவள் யாரோ ஒருவரின் மகள். அவள் ஒருவரின் மரியாதை. பின்னர் நான் விஷயங்களைச் சரியாகச் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நான் பிரிந்து செல்ல வேண்டும். அதே வலி, அதே துன்பம், அதே உணர்வு அம்மாவுக்கும் இருக்க வேண்டும். மற்றும் அந்த கிரண், கடவுள் என் சாட்சி, அந்த பெண் அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் எப்போதும் என்னிடம் கூறினாள், உங்கள் பெற்றோர் சொல்வதைச் செய்யுங்கள், உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள். திருமணத்திற்கு முன் இவ்வளவு நேர்மறையாக நினைப்பவர். அம்மா பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி, சுற்றுச்சூழல் தொடர்பாக. திருமணத்திற்கு பிறகு அவள் உன்னை வேதனைப்படுத்தியிருப்பாளா? உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள். நீங்கள் உணர்ந்ததைச் சொல்ல வேண்டும், தயவு செய்து. முற்றிலும் உண்மை. முற்றிலும் உண்மை. ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? இவ்வளவு பெரிய பேச்சை நீ செய்தாய். இது நடக்கும் தெரியுமா? பெண்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். அவர்கள் தாயாகும் போது அவர்கள் தங்கள் மகனுக்கு சொந்தக்காரர். அதே போல உன் தாய் உனக்கு சொந்தம். நான் அவளுக்கு பலமுறை விளக்க முயற்சித்தேன், ஆனால் அவள் சரி என்று நினைக்கிறாள். எளிமையானது, ஆனால் சரி. நான் அவளிடம் பேசுவேன். இல்லை, நீங்கள் பேச வேண்டியதில்லை. அவளிடம் இதற்கு முன் பலமுறை பேசியிருக்கிறாய். அவளிடம் பேசவே வேண்டாம். அது அவளுடைய அப்பாவுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? அவள் எப்போதும் அவள் சரி என்று நினைத்ததை செய்தாள். அவளுக்கு அதிகாரம் உள்ளதை அவள் செய்கிறாள். சரி, நான் அதை மட்டுமே பிரார்த்தனை செய்ய முடியும். உங்களுக்கு இது சிறந்தது. கடவுள் அதை செய்கிறார். அவ்வளவுதான். எப்படியும் ஒரு வழியாக பேச வேண்டும் என்றாலும் நிச்சயம் பேசுவேன். இல்லை, அதாவது என்ன நடக்கலாம்? அதாவது அவள் ஏதாவது சொல்வாள். வீண் பேச்சு.
அவள் இதைச் செய்வாள். பிறகு செய்யுங்கள். இது ஒன்றும் புதிதல்ல. நான் என் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போது என் காதுகளும் மூடப்பட்டு விட்டன. அவள் பேச்சை இவ்வளவு கேட்டுவிட்டு, சரி, நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள். சரி, டீ குடி. நான் உங்களுடன் அமர்ந்து தேநீர் அருந்துகிறேன். நானும் அவளிடம் 1000 விஷயங்களை கேட்க வேண்டும். பெண் விரல்களை கொடுக்கச் சென்றாய். ஏன் டீ குடிக்க உட்கார்ந்தாய்? கிரண், இணையம் ஏன் வேலை செய்யவில்லை? வைஃபை முழு சிதலை காட்டுகிறது. என்ன ஆயிற்று கிரண்? அம்மா, யாராவது வயதானவராக இருந்தார். விசித்திரமான முதியவர் உங்கள் பெயருடன் பேசுகிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? பழையது. விசித்திரமான முதியவர் என் பெயரை சொல்லி என்னுடன் பேசினார். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? இதை ஏன் காலையில் என்னிடம் சொல்லவில்லை என்று காலையில் நினைத்தேன். நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் தொந்தரவு அடைவீர்கள். மேலும் நீங்கள் நாள் முழுவதும் கவலையுடன் இருப்பீர்கள். சரி, சொல்லு. அவர் என்ன சொன்னார்? சொல். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார். பிரார்த்தனை. உங்கள் பிரார்த்தனைகளை செய்யத் தொடங்குங்கள். ஆனால் கடைசியில் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்று என்னிடம் கூறினார். அவனை சும்மா விடாதே. அவனுக்கு நீ தேவை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் யாரை தனியாக விட்டுவிட்டேன்? நீங்கள். ஃபவாத். அல்லது என் தானே? Marcelo dispossessed by Messi. நான் பயப்படவில்லை. நான் பயப்படவில்லை. நானும் இருக்க மாட்டேன். நான் என் வாழ்க்கையில் சோர்வாக இருக்கிறேன். நான் அனைவரையும் வெறுக்கிறேன். நான் என்னுடன் ஒரு போரில் இருக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்னை தொந்தரவு செய்தால் நான் இந்த வீட்டிற்கு தீ வைக்கும். நீங்கள் கேட்டீர்களா? நான் இந்த வீட்டிற்கு தீ வைப்பேன். நீங்கள் என் வீட்டையும் என் பொருட்களையும் கைப்பற்றினீர்கள். மேலும் நீங்கள் என்னை மிரட்டுகிறீர்கள். நான் உன்னை அறைய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஐயா. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. உன்னிடம் கையை உயர்த்த என்னால் முடியவில்லை.
தில் நவாஸ் தில் நவாஸ் தில் நவாஸ் தில் நவாஸ் சகோதரி என்ன நடந்தது சகோதரி என்ன நடந்தது சகோதரி சூரா ஜினை படியுங்கள் சூரா ஜினை படியுங்கள் படித்துவிட்டு எனக்குள் உதவும் என் மேல் வீசு அவன் என் பிடியில் இருந்தான் கானூட் வந்தது கானூட் வந்தது எனது 15 நாள் கடின உழைப்பு தொலைந்து போனது இந்த சகோதரி என்ன செய்கிறீர்கள் இதையெல்லாம் அப்பா எங்களிடம் சொன்னீர்கள் அமைதி நான் எனக்காக செய்யவில்லை மக்களுக்கு நன்மை செய்யவே செய்கிறேன் இதன் அர்த்தம் எனது பாராயணம் வெற்றிகரமாக இருந்தது நான் ஒரே ஒரு தவறு செய்தேன் ஒரு தவறு மீண்டும் செய்வேன் மீண்டும் செய்வேன் அவரை மீண்டும் என் பிடியில் சிக்க வைப்பேன் எனக்கு தெரியும் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் உங்களை வலிமையாக்கிக் கொள்ள தில் நவாஸ் இல்லையா தில் நவாஸால் ஒன்றும் செய்ய முடியாது அவள் இங்கே இருந்திருக்க வேண்டும் கானூத் என் பிடியில் இருந்தான் அவளால் ஒன்றும் செய்ய முடியாது நான் இன்று இறந்திருக்கலாம் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள் சூரா ஜின் ஊதிய பிறகு என் மீது ஊதுங்கள் சூரா ஜினை படியுங்கள் ஊதி 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 சரி பில்கிஸ் ஆனால் இன்று எப்படி வந்தது இவ்வளவு சீக்கிரம் சரி பிறகு சரி பேன் நான் தேநீருடன் இதைச் செய்யலாம் நான் மற்ற விஷயங்களை ஏற்பாடு செய்வேன் சரி நீ வருகிறாயா சரி பிறகு அது பரவாயில்லை சரி இன்று மாலையில் அம்மா ஆம் அன்பே என்று பில்கிஸ் கூறினார் அவர்கள் வர விரும்புகிறார்கள் அதனால் அன்பே இப்போதைக்கு அவர்கள் உங்களை பார்க்க மட்டுமே வருகிறார்கள் முன்மொழிவு இறுதி செய்யப்படாது ஆனாலும் அம்மா இவ்வளவு சீக்கிரம் இன்று வேண்டும் என்று போல்கி சொல்லிக் கொண்டிருந்தார் அவர்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் சந்திப்போம் அவ்வளவுதான் அவர்களுடைய மகன் அவரது வணிகத்திற்காக சில மாதங்களுக்கு பாகிஸ்தானுக்கு வெளியே செல்ல விரும்புகிறார் எனவே அதற்கு முன் அவருக்காக ஒரு பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் பாதுகாப்பு நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள் எப்படியும் அன்பே நாம் தான் சந்திக்க வேண்டும் அவற்றை பார்த்து மதிப்பீடு செய்யுங்கள் நாங்கள் ஆம் என்று சொல்ல மாட்டோம் அது போலவே அவற்றில் எனக்கு ஒரு விஷயம் பிடித்திருந்தது கிரண் அவர்கள் பில்கிஸை நேரடியாக மறுத்தார் நாம் முறையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இப்போது அவ்வளவு சீக்கிரம் சொன்னார்கள் அதனால் நான் நினைத்தேன் நான் கபாபிற்கு இறைச்சியை நறுக்க முடியும் தேநீர் பிஸ்கட் மற்றும் கபாப் அதுதான் சரி சரி அதற்குள் நீங்கள் தயாராகுங்கள் சரி இதைத்தான் தாய் என்பார்கள் நான் உங்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டுள்ளேன் நான் உங்கள் விருப்பப்படி உணவு செய்தேன் நான் போய் உன்னிடம் கொடுக்க நினைத்தேன் மற்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த பெண்ணுக்காக போராடி என்னை விட்டுச் சென்றாய் ஒரு நாள் அழுவீர்கள் நீங்கள் மோசமாக அழுவீர்கள் என் நினைவில் ஃபவாத் பிறகு நான் உங்களிடம் கேட்கிறேன் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்
சகோதரி ஒரு ஆவி பிடிக்க விரும்பினார். மீண்டும் பாராயணத்தை ஆரம்பித்துள்ளார். அப்படியா? ஆமாம் அம்மா. இன்று அனைத்து பொருட்களையும் கொண்டு வரச் சொன்னார். தில் நவாஸ் இதுவும் செய்ய. என் சகோதரியை இந்த பாராயணங்களை செய்வதை நிறுத்துங்கள். நான் என்ன செய்ய முடியும் அம்மா? நானே அவளுடைய வேலைக்காரன். அவனை செய்து என்னையும் அடிமையாக பிடித்தார். பாராயணங்கள் என் சகோதரியின் வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறதா? ஆமாம் அம்மா. மேலும் அவர் அவ்வளவு எளிதில் பிடிபட மாட்டார். அம்மா செய்கிறாள் என்பது அவளுக்கும் தெரிந்திருக்கும். அவரை பிடிக்க பாராயணம். அவர் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பார். தில் நவாஸ் ஒரு வழி இருக்க வேண்டும். என் தங்கையை அதிலிருந்து தடுக்க. ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஏதாவது கூறுங்கள். நான் ஏதாவது செய்ய முயற்சிப்பேன். பவாத் எங்கே? அத்தை டாக்டர் பவாத் இன்று விடுமுறை அளித்துள்ளார். அப்படியானால் அவர் இங்கே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அறையில். ஆனால் அவர் மருத்துவமனையில் இல்லை. அவர் எங்கு செல்ல முடியும்? சகோதரி. ஆமாமையா, போய் படுக்கைக்கு ஊசி போடுங்கள். 16 நோயாளி. சரி ஐயா. ஆண்டி டாக்டர் பவாத் இப்போ நாளைக்கு வருவார். அவர் எங்கு செல்ல முடியும்? மன்னிக்கவும் அத்தை, நீங்கள் ஃபவாத்தின் அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடன் அமைதி நிலவட்டும். நான் டாக்டர் அம்ஜத். நான் அவருடைய ஆர்எம்ஓ. இன்று வரமாட்டார். அவரது விடுமுறை நாள். அவர் வீட்டில் இருக்க வேண்டும். அவர் வீட்டில் இல்லை. ஹைதராபாத்தில் உங்கள் வீடு. அவருடைய அப்பா ஹைதராபாத்தில் வீடு வாங்கியிருப்பதாக சொன்னார். இப்போது நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். வீட்டிற்கும் இங்கும் உள்ள தூரம் அதிகம். மேலும் அவர் சமீப காலமாக சரியான நேரத்திற்கு வருவதில்லை. என்ன நடந்தது? நீ போகவில்லை? ஆமாம் ஐயா, நான் போகிறேன். மன்னிக்கவும் அத்தை. பவாத், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. இல்லை, அவ்வளவு நன்றாக இல்லை. நான் வேறு ஏதாவது பார்க்கிறேன். ஏன் நன்றாக இல்லை? நீங்கள் என் விருப்பப்படி ஷாப்பிங் செய்வீர்கள் என்று சொன்னீர்கள். அதனால் நான் இதை விரும்புகிறேன். ஆம், நான் சொன்னேன். ஆனால் பாருங்கள், மாமாக்களுக்கு இது போல் தெரிகிறது. இல்லை, அது இல்லை, நன்றாக இருக்கிறது. கிரண், மிகவும் விலை உயர்ந்தது. ஃபவாத், என் விலை உயர்ந்தது. தயவு செய்து நீங்களே செலவு செய்யுங்கள். ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் விற்பனை. இது முற்றிலும் சரி. விற்பனை இல்லை. நைஸ். போய் முயற்சிக்கவும். சரி. பிறகு நீ என் ஆடைகளை என்றென்றும் தேர்ந்தெடுவாய் என்று சத்தியம் செய். மேலும் என் பாக்கெட்டில் எதுவும் இருக்காது. வெளிப்படையாக நான் உங்கள் ஆடைகளை வாங்க வேண்டும். உங்களுக்கு அத்தகைய மோசமான தேர்வு உள்ளது. ஆமாம், நீங்கள் கூறுவது சரி. எனது தேர்வு மிகவும் மோசமானது. மிக மோசமானது. வாயை மூடு. போ. முயற்சி. சரி, நான் போகிறேன். கோயிங். போகிறது. போ. என் மகன் எவ்வளவு காலமாக சாபத்தில் இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பெண் அவனை மட்டும் சந்திக்க அந்த வீட்டிற்கு சென்றான். அவர்கள் இருவரும் இன்னும் என் முதுகுக்கு பின்னால் விவகாரத்து வைத்திருப்பார்கள். அந்த பெண்ணின் சாபத்தை என் மகனிடமிருந்து நீக்குவேன். இறைவன் நாடினான். நான் நினைக்கிறேன் இதுதான் வீடு. அம்மா, இதுதான் வீடு. மகனே, எனக்கு தெரியாது. பில்கிஸ் வருவார்.
அவளை கூப்பிடு. அவளுடைய மொபைல் எண் உங்களிடம் உள்ளது. ஒருவேளை இந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கும். அவளிடம் கேள். நான் செய்வேன். அவளிடம் கேள். மன்னிக்கவும் அத்தை, இது அக்ஷாவின் வீடா? என் துரதிர்ஷ்டம் அதன் பக்கத்து வீடு. துரதிர்ஷ்டம்? என்ன சொல்கிறாய்? அண்டை நாடுகளுக்கு பல உரிமைகள் உள்ளன. கடவுள் பெரியவர். ஆனால் இவற்றுடன் வாழ்வதை விட காட்டில் வாழ்வதே சிறந்தது. ஒரு வகையான அண்டை நாடுகள். இந்த தாய் மகள்கள்தான் எங்களுக்கு அவமானம். இந்த அக்கம். யார் நீ? நீங்கள் உறவினர்களா? ஆனால் நீங்கள் மக்களாக தெரியவில்லை. பில்கிஸ் அத்தை வந்தார். ஓ, பில்கிஸ். சரி. என் மகனை வீடற்றதாக ஆக்கிய பிறகு, அவன் உள்ளத்தில் என் மீது வெறுப்பை உண்டாக்கிய பிறகு, மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அக்ஷா என் பக்கத்து வீட்டுக்காரர். உங்கள் மகனை அவருடைய மகளுக்கு ஒரு திட்டத்துடன் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சகோதரி, ஒன்று சொல்கிறேன். அவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் அல்ல. அனுப்பும் முன் அண்டை வீட்டாரிடம் கேட்பது நல்லது. முன்மொழிவு. அவர்கள் என்ன மாதிரியான மனிதர்கள்? உன்னிடம் சொல்வது என் கடமையாக இருந்தது. நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள். நீங்கள் மக்களே வந்தீர்கள். நீங்கள் தவறான பாதையில் வந்தீர்கள். அவர்களின் வீட்டின் நுழைவு வாயில் பின்புறம் உள்ளது. வா அப்பா. அங்கே போகலாம். எப்படி? உட்கார. மாஷா அல்லாஹ். என் மகள் மிகவும் அழகாக இருக்கிறாள். அம்மா, நான் பயப்படுகிறேன். அன்பே, கீழ் பார்க்க மட்டுமே வருகிறார்கள். முன்மொழிவு இறுதி செய்யப்படவில்லை. புரியவில்லை என்றால் பிறகு மன்னிப்போம். அவ்வளவுதான். இப்போது ஏன் அழைக்கிறார்? உங்களிடம் உள்ளது. இறுதியாக அவரை மறுத்தார். பிறகு அவருக்கு இப்போது என்ன வேண்டும்? அம்மா, நான் அவரை மறுத்துவிட்டேன். இப்போது அவர் அழைக்கிறார். நான் இப்போது என்ன செய்ய முடியும்? பார்க்கிறேன். அங்கே நீங்கள் இன்னும் யோசித்து பாருங்கள். இன்னும் தாமதமாகவில்லை. நான் சொன்னால். அம்மா, அதையே ஏன் என் முன் வைக்கிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான முறையில். நான் சொல்லிவிட்டேன், நான் அந்த பெண்ணின் மருமகளாக மாற மாட்டேன். எங்கள் இருவரையும் கொலை செய்த கதாபாத்திரம். இது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? சரி அம்மா, அதை நான் அவரிடம் சொல்வேன். எனது முன்மொழிவு இன்று முடிவடைகிறது. அவர் இப்போது என்னை என் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ அனுமதிக்க வேண்டும். அவர் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் செல்கிறேன். வா, தயவு செய்து வா. வா, தயவு செய்து வா மகனே. எளிதாக இருந்ததா? நீங்கள் எங்கள் வீட்டை கண்டுபிடித்தீர்களா? சரி. பில்கிஸ் உன்னுடன் இருந்தபோது என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? நான் சொல்வதை கேள். உங்கள் அனைவருக்கும் இருக்கை உள்ளது. தயவு செய்து உட்காருங்கள். நான் அன்பே, உட்காருங்கள். சரி, நான் தான் வரேன். ஒரு நிமிடம். இங்கே வா. அது என்ன? நான் சற்று தாமதமாக வந்தேன். ரஷிதா அவர்களை வெளியில் சந்தித்தாள். அட கடவுளே, அவள் நம்மை பற்றி தவறாக பேசினாளா? அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய அம்மா சற்று பதற்றமாக இருப்பதாக உணர்கிறேன். அங்கே ரஷிதா அவர்களிடம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. அவர்கள் முகத்திலிருந்து மிகவும் கவலையாக தெரிகிறது. கடவுள் விஷயங்களை நன்றாக செய்யட்டும். அவள் என்ன சொன்னாள் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையில். சரி, இப்ப வா. வா. கிரண், என்
உன்னால் இதை செய்ய முடியாது. இதை எப்படி உங்களால் செய்ய முடியும்? அது இங்கு வைக்கப்பட்டது. எங்கே போனது? எனக்கு ஒருமுறை தெரிந்தால் நான் இப்போதே அங்கு சென்று பவாத்தை இங்கு அழைத்து வருகிறேன். காலித், இதை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. என் மகன் எங்கு வசிக்கிறான் என்று நீங்கள் சொல்லவில்லை. அது என்ன மாதிரியான வீடு என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எப்படி தனியாக வாழ்வார்? கிரண், நீங்கள் உளவியலில் முதுகலை படிக்கிறீர்களா? ஆம், எனது கடைசி செமஸ்டர் நடந்து கொண்டிருக்கிறது. உளவியலில் ஏன்? நீங்கள் வேறு ஏதாவது பாடத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். என்று நினைக்கிறேன். மனித உளவியலை புரிந்து கொண்டால் எந்த உறவும் அவருடன் வைக்கப்படுகிறது. நாம் எந்த உறவையும் செய்யலாம், மிகவும் திடமான மற்றும் மிகவும் நல்லது. உண்மையில் நாம் உறவுகளில் ஈடுபடுவதன் மூலம் மற்ற நபர்களின் விருப்பு வெறுப்புகளை புறக்கணிக்கவும் இதனால் உறவுகள் பாதிக்கப்படும். என் மகள் மிகவும் புத்திசாலி. அவள் படிப்பில் மட்டும் இல்லை, ஆனால் அவள் எப்பொழுதும் கூடுதல் சுற்றறிக்கையில் கோப்பைகளை பெற்றிருக்கிறாள். நடவடிக்கைகள் மற்றும் உனக்கு தெரியுமா, இந்த வருடம் ஆங்கிலம் மற்றும் உருதுவில் பேச்சு போட்டிகளில் முதல் இடத்தை பிடித்தார். அதன் உண்மையில் இதை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் இல்லையா? அப்போது நாங்கள் இங்கு வரும்போது உன் அண்டை வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் உன்னை பற்றி ஏதோ சொன்னாள். அது நன்றாக இல்லை. ஆனாலும் உங்களை சந்தித்த பிறகு அந்த விஷயங்கள் அனைத்தும் பொய் என்று வெளிவந்தது. மாஷா அல்லாஹ், நீங்கள் மக்களே மிகவும் புத்திசாலி. நல்ல ஒவ்வொரு சுற்றுப்புறத்திலும் ஒரு பொறாமை கொண்ட நபர் இருப்பதாக நான் நினைக்கிறேன். உண்மையில் இது இதுவல்ல. மற்றவர்களின் மகிழ்ச்சியை மற்றவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. மக்கள் கிரண் அக்காவை எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சரி, அவள் ஏற்கனவே அவளை தனது மாமியாராக கருதினாள். மன்னிக்கவும். பெண் சிவந்தாள். சரி, என் மனைவி. எனது வாக்கு ஆம் என்பதில் உள்ளது. சரி, உங்கள் வாக்கு ஆம் என்பதில் இருந்தால் பிறகு இந்த புதன்கிழமை ஒரு சடங்கு செய்யலாம். மற்றும் கொண்டாட தேநீர் அருந்தலாம். நிச்சயம். வணக்கம் கிரண், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? சரி கேள், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் ஃபவாத். கிரணுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். என் மகிழ்ச்சி மற்றும் என் விருப்பத்துடன் அவளும் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்.
நான் சொல்வதை கவனத்துடன் கேளுங்கள். நீங்கள் அல்லது உங்கள் தாய் என் மகளின் முன்மொழிவை சீர்குலைக்க முயற்சிக்கவும். அப்போது நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். போதும். இப்போது நாங்கள் உங்கள் வீட்டிற்கு எந்த திட்டத்தையும் அனுப்பவில்லை. என் மகள் உன் தாய்க்கு என்ன செய்தாள்? ஏன் அவள் ஏன் தன் சூட்டர் முன் அவதூறு செய்கிறாள்? அவள் ஏன் இப்படி செய்கிறாள்? இப்போ போதும். ஏன் இங்கு வந்தாய்? சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன், என் மகனை சந்திக்க. மேலும் நீங்கள் மக்களுக்கு என்ன சொன்னீர்கள்? கிரண் முன்மொழிவுடன் வந்தவர். அவர்கள் முன்னிலையில் கிரணை அவதூறு செய்துவிட்டீர்கள். அது என்னது? ஓ, நான் இங்கு வருவதற்கு முன்பே என் புகார்கள் உன்னை வந்தடைந்தன. ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த பெண் உங்களுக்கு தெரிவிப்பாரா? இப்போது வேறு இடத்தில் திருமணம் செய்து கொள்கிறார். அம்மா, நீங்கள் எப்படிப்பட்ட பெண்? என்ன மாதிரியான பெண்? நீங்கள் ஒரு மோல் மலையிலிருந்து ஒரு மலையை உருவாக்கினீர்கள். கிரண் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்ஷா அத்தையிடம் பேசினேன். சரி, நீங்கள் அம்மா அல்லது மகளிடம் பேசுங்கள். இருவரும் உங்களை பின்தொடர்கிறார்கள். அவர்கள் எனக்கு பின் இல்லை. நான் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பின் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எது நடந்தாலும் முன்னால் தான். நீங்கள் அவள் அம்மாவை மிகவும் பயமுறுத்தியுள்ளீர்கள். அவர்கள் அவளை பெறுகிறார்கள். வேறு இடத்தில் திருமணம். அதற்கும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஏன்? நான் ஏன் கவலைப்படுகிறேன்? அவள் எங்கு வேண்டுமானாலும் அவளை மணந்து கொள்ளலாம். அவர்களை பற்றி யார் என்னிடம் கேட்பார்கள்? உண்மையை மட்டும் சொல்வேன். உண்மை என்ன? உண்மை. உங்கள் மனதில் என்ன நடக்கிறது? நான் புரிந்து கொள்ள முடியும். கடவுளின் தண்டனைக்கு பயப்படுங்கள், தயவு செய்து. அப்பவா? நீங்கள் விசித்திரமான விஷயங்களை சிந்திக்கிறீர்கள். சகோதரி, அதன் பக்கத்து வீட்டிலிருந்து சண்டை சத்தம் கேட்கிறது. எனக்கு தெரியும். தகவலை பெறுங்கள். பையனின் தாயை என்னிடம் அழைத்து வா. சரி. அம்மா, நான் திரும்பி போக மாட்டேன். நீங்கள் செல்ல வேண்டும், தயவு செய்து. நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுவீர்கள். என் சொந்த வீட்டிலிருந்து. சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் வசிக்கிறீர்கள். நான் இங்கிருந்து செல்கிறேன். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அனாதை போல் மருத்துவமனையில் இருப்பீர்கள். மக்கள் என்ன சொல்வார்கள்? நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் மருத்துவமனையில் தங்க முடியும். அப்பவா? நான் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் பொய் சொல்கிறார்கள். இன்னும் அங்கேயே திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தும் தகவல் பெறுகிறார்கள். சரி, நான் செல்வேன். நீ இங்கேயே இரு. அப்பவா? அன்பே, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? நான் உன் தாய். அதே போல நானும் கிரண் இல்லாமல் வாழ்வேன்.
கீழ் நீங்கள் புதிய குத்தகைதாரர்கள். நாங்கள் பின்புறம் உள்ள வீட்டில் வசிக்கிறோம். எங்களை உங்கள் அண்டை வீட்டாராக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தயவு செய்து எங்களிடம் கூறுங்கள். நாங்கள் இன்னும் சரியாக இந்த வீட்டிற்கு மாறவில்லை. இப்போதைக்கு என் மகன் மட்டும் இங்கு வசிக்கிறான். எங்கள் பொருட்கள் இன்னும் பழைய வீட்டில் உள்ளன. சரி, நாங்கள் 2 சகோதரிகள். நான் தங்கை ஜஹான் அரா மற்றும் என் மூத்த சகோதரி ஆலமர. நாங்கள் பாராயணம் செய்யுங்கள் மற்றும் மக்களை ஆன்மீக சிகிச்சை செய்யுங்கள். உண்மையில் நீங்கள் என்றால் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள். எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுளுக்கு நன்றி. அப்போது எனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நான் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்கிறேன். நான் இப்ப போறேன். எனக்கு தாமதமாகிறது. நீங்கள் சரி, கடவுள் ஹீஸ் குதா ஹீஸ். கிரண், நான் தேநீர் தயாரித்தேன். அதை குடிப்பீர்களா? என் பொம்மை. நீங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு அதை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம். திரும்பி பார்க்காதே. நீங்கள் இழந்தது. ஏனென்றால் உனக்கு கிடைத்தது உன்னுடையது மட்டுமே. அம்மா, உனக்கு நினைவிருக்கிறதா? நான் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் செய்தபோது 2 நாட்களுக்கு வலி இருக்கும் என்று சொன்னீர்கள். 3ஆம் நாள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உங்கள் மகள் மிகவும் நடைமுறை அம்மா. நான் ஃபவாத் செய்திருக்கிறேன். என்னை விட்டு வெகு தொலைவில். மிகவும் தைரியமாக. ஆனால் வலி 2 நாட்களுக்கு இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளவு அனுதாபம் கொண்டவன். அவர்கள் மனதில் அவ்வளவு அன்பு இருக்கிறது. நாங்கள் ஆற்றல்களில் மட்டுமே வேலை செய்கிறோம். நாம் வேலைக்காரர்களாக மட்டுமே இருக்க முடியும். நம்மால் காதலிக்க முடியாது. நாம் ஏன் காதலிக்க முடியாது? நாம் காதலில் விழுந்தால் பிறகு கிரண், கிரண், இங்கே பாருங்கள். உங்கள் மாமியார் அத்தகைய அழகான ஆடைகளை அனுப்பியுள்ளனர். அவர்கள் நல்லவர்களா? இதையும் பாருங்கள்.
நீங்கள் என் படைப்பிலிருந்து வந்திருக்க வேண்டும். காலித், இப்பவா புரிய வைத்தீர்களா? அவருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும்? நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவருக்கு இங்கு வீடு உள்ளது. அவன் மட்டும் எப்படி அங்கே வசிக்க முடியும்? அவரிடம் பேசியிருக்கிறேன். அம்மாவோடு வாழ முடியாது. அந்த பொல்லாத சூனியக்காரியுடன் அவன் வாழ்வான். அவனால் அவருடன் எப்படி வாழ முடியும்? அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள். நீங்கள் என்றால் ரஷிதா. அப்போது உங்கள் மகனை நேசித்தேன். அவனுடைய காதலையும் நீ கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த பொண்ணுக்கு என்ன கொடுமை! இப்போது நீங்களும் அவள் பெயரை எடுக்க ஆரம்பித்து விட்டீர்களா? என் மகனை என்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள். என் மகனுக்கு என்ன தாயத்து கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அவன் என்னை வெறுக்க ஆரம்பித்தான் என்று. அதை சேர்ந்ததற்கு ஒரு வழி இருக்கலாம். என் மகன் என்னை மீண்டும் காதலிக்க ஆரம்பித்தான். அவன் நான் சொல்வதை கேட்கிறான். அட கடவுளே! கடவுள் மட்டுமே உன்னை கவனித்துக் கொள்ள முடியும். காலித் ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை? நாங்கள் பாராயணம் செய்யுங்கள் மற்றும் மக்களை ஆன்மீக ரீதியில் குணப்படுத்துங்கள். உண்மையில் நீங்கள் என்றால் ஏதேனும் பிரச்சனை எங்களிடம் கூறுங்கள். வணக்கம். வணக்கம். நான் வந்திருக்கிறேன். எனவே இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க வேண்டுமா? சரி. எனவே இது உங்களை குறிக்கிறது. என் மீது கோபமாக இருக்கிறார்கள் அல்லது நீங்கள் பேசும் மனநிலையில் இல்லை. ஐயோ, பேசலாம் சார். சரி, அது பரவாயில்லை. பிறகு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் மனநிலையில் இருக்கலாம். என்ன சார் இது? நீங்கள் தூங்கப் போகிறீர்கள். நீ இப்போதுதான் வந்தாய். குறைந்தபட்சம் எனக்காக கொஞ்சம் இடம் கொடுங்கள் சார். சரி, உங்களால் பேச முடியவில்லை என்றால் பரவாயில்லை. குறைந்தபட்சம் டிவி பார்க்கவும். நான் சேனலை மாற்ற மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். சரி, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். நான் ஆண் அல்ல, நான் பெண் சார்.
சகோதரி செய்தீர்களா இன்று பாராயணம் மீண்டும் ஆரம்பித்து விட்டீர்களா? சகோதரி நான் உங்களுக்கு எப்போது அனுமதி கொடுத்தேன் என்பது எனக்கு நினைவில் இல்லை. என் விஷயங்களில் நீங்கள் பேசலாம் என்று. இது என் வேலை. அதை எப்படி செய்வது என்று எனக்கு நன்றாக தெரியும். சகோதரி அப்பா திருக்குரான் மூலம் ஆன்மீக சிகிச்சை செய்து வந்தார். மேலும் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவிகளை வைத்திருக்கவில்லை. மேலும் அவர் ஒருபோதும் வேண்டுமென்றே மக்களை தொந்தரவு செய்தார் மற்றும் அவரது தாயத்துக்களை விற்றார். அப்பாவும் டாக்டர். அவர் ஒரு எழுத்தாளர். அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகள் இருந்தன. இந்த வேலைகளை எல்லாம் முடித்தார். பிறகு பட்டினி கிடப்போம். சகோதரி நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூட விடவில்லை. நான் ஒரு பள்ளியில் வேலை செய்ய முடியும். நான் PA. சரி, பிறகு நல்லது, போங்கள், வெளியில் சென்று வேலை செய்யுங்கள். அதனால் பல வருட உழைப்பு வீணாகிறது. ஏனென்றால் மக்கள் எங்களை நம்புகிறார்கள் சகோதரி. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் வெளியில் சென்று மற்றவர்களுடன் பழகினார். அப்படியானால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? பார், ஒருவேளை நான் தவறான வீட்டிற்குள் நுழைந்து விட்டேனோ என்று நான் கவலைப்பட்டேன். நீங்கள் சரியான வீட்டில் இருக்கிறீர்கள். இது உங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள வீடு. நீ உள்ளே வா. நான் என் மூத்த சகோதரியை அழைக்கிறேன். மன்னிக்கவும், மன்னிக்கவும். ஆம், வணக்கம், நான் கிரணின் நண்பன். வணக்கம். எப்படி வந்தாய்? நான் இங்கு வேலை பார்க்கிறேன். நான் ஒரு மருத்துவர். நீங்கள்? எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஆம், எல்லாம் சரியாக இருக்கிறது. என் அப்பா அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். உண்மையில் நான் அதை கேட்க விரும்பினேன். இன்று கிரணின் நிச்சயதார்த்தம். நீ இங்கே இருக்கிறாய். நிச்சயதார்த்தமா? நான் மிகவும் வருந்துகிறேன். நான் உன்னை நினைத்தேன். நீ அவளுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருக்கிறாய். நான் மிகவும் வருந்துகிறேன். இருக்காதே. நான் செல்ல வேண்டும். அம்மா, அதுதான். அந்த பெண் அவரது தலையிலிருந்தும் இதயத்திலிருந்தும் வெளியேறும் ஒன்றைச் செய். ஏன் ரஷிதா கவலைப்படுகிறாய்? பல காதலர்களை மீண்டும் நினைவுக்கு வரச் செய்துள்ளோம். இது ஒரு சாதாரண விஷயம்தான். அம்மா, என்னுடைய இந்த வேலையை நீங்கள் செய்வீர்களானால் பிறகு உலக பணம் முழுவதையும் உனக்கு தருகிறேன். எப்படியும் அம்மா, நாங்கள் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை. ஆனால் எனது மகனுக்கு எங்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் பெரும் பணக்காரர்கள். உயர் அந்தஸ்து வேண்டும். அவள் என் அக்கா. இந்த நல்ல வேளையில் அவள் எங்களுக்கு உதவுவாள். நீ கவலைப்படவே வேண்டாம். அம்மாவுக்கு பல ஆவிகள் துணையாக இருக்கின்றன. உங்கள் வேலையை செய்வது அவளுக்கு மிகவும் எளிதானது. நான் சொல்வதை கேட்டால் நீங்களும் இங்கு வர வேண்டும். தூரம் உறவுகளை அழிக்கிறது. எப்படி இருந்தாலும் அவன் உன் மகன்தான். மேலும் எந்த உறவும் தாய் மகனை போல வருவானது அல்ல. உறவு. இதை ஃபவாத் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று. கவலைப்படாதே. என் மகன் மிகவும் நல்லவன். அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். அதுதான். அந்த தாய் மகள் அவனை எனக்கு எதிராக தூண்டிவிட்டார்.
எல்லா தூண்டுதலும் முடிவடையும். அதன் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சொல்ல முடியுமா, நான் உனக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும்? கொடுப்பனவா? இல்லை இல்லை ரஷிதா, நாங்கள் எங்கள் வேலையை முடிக்காத வரை நாங்கள் பணம் எடுக்க மாட்டோம். எப்படியும் நீங்கள் எங்கள் அண்டை வீட்டாரே. இது நல்ல மனிதர்களின் அடையாளம். அவர்கள் தங்கள் வேலையில் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாக. இப்போது நீங்கள் உங்கள் மகனை சந்திக்கும் போது, பிறகு நீங்கள் அவருடன் இருக்கும்போது இந்த தாயத்தை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று இருக்கிறது, அடுத்த 3-4 நாட்களுக்கு உங்கள் மகனை சந்திக்க வேண்டாம். இந்த நாட்களில் உங்களுக்காக எங்கள் ஆவி அவருடைய இதயத்தை மென்மையாக்கும். சில வேலைகள் என் ஆவியால் செய்யப்படும், சில இருக்கும் இந்த தாயத்து மூலம் செய்யப்பட்டது. இப்போது நீங்கள் வெளியேறலாம். மற்றும் ஒரு விஷயத்தை கவனித்துக்கொள், இதுவரை நடக்கும். நீங்கள் சாப்பிட முடியாது. இறைச்சி, மூல சாலட், பழங்கள், இந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. எளிய உணவை உண்ண வேண்டும். மிக்க நன்றி. கிரண் டியர், சீக்கிரம் கீழே வா. விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் வரவில்லை. நான் சென்று சித்திர அறையில் விருந்தினர்களுடன் அமர்ந்திருக்கிறேன். ஏன் கவலைப்படுகிறாய்? நான் நஜ்மா அத்தையை கூப்பிடுவேன். அத்தை பில்கிஸ் வந்தாளா? ஆம், அவள் வந்தாள். அவளை திராயின் ரூமில் உட்கார வைத்தேன். சரி, நீ தயாராகி கீழே வா. நீங்கள் ஆஹா, நன்று. எங்கள் மகள் எங்கே? எனக்கு தெரியாது. இருக்கலாம். அவள் தயாராகிக் கொண்டிருக்க வேண்டும். நான் அவளை அழைக்கிறேன். இருப்பினும் அவள் தயாராக இல்லை. மாஷா அல்லாஹ், அவள் மிகவும் அழகு. ஒருவேளை அவள் வேறு ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்கலாம். தாமதமாகிறது. நானே போய் அவளை கூப்பிடுறேன். இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இறுதி வரை போராடுவேன். இப்போது விஷயங்கள் எனக்கு எதிராக இருந்தால் என்ன செய்வது? என் காதலை விட்டுவிட முடியாது. நீங்கள் உங்கள் உணர்வில் இருக்கிறீர்களா? எனது முன்மொழிவு இறுதி செய்யப்பட்டுள்ளது. எனக்கு இன்று நிச்சயதார்த்தம் நடக்கிறது. எல்லா விருந்தினர்களும் இங்கே இருக்கிறார்கள். அது இன்று எனக்கு வருத்தத்தை அளித்தது. நிறைய. இங்கே பாருங்கள், எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏற்றுக்கொண்டாய். என்னை பார், என் கண்களில் பார். நான் என் பெற்றோரை கூட விட்டுவிட்டேன். அங்கு நான் தனிமையில் வாழ ஆரம்பித்தேன். என் உயிரை கூட நான் பொருட்படுத்தவில்லை. யாருக்காக? இது குறித்து பேசியுள்ளோம். அவர்கள் மகனுக்காக என்னை விரும்பினார்கள். எதுவும் நடக்காது. எல்லாம் முடிந்துவிட்டது. நீங்கள் விரும்பினால் எல்லாம் நடக்கலாம். உனக்கு வேண்டுமென்றால் அவற்றை மறுக்கவும். நான் எப்படி மறுக்க முடியும்? என் அம்மாவிடம் என்ன சொல்வேன்? அத்தை பில்கிஸ் பற்றி என்ன? இன்று எனக்கு நிச்சயதார்த்தம் என்பது அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் தெரியும். சரி சரி, நாம் எந்த மன்னிப்பையும் கூறலாம். ஆயிரக்கணக்கான உள்ளன. நீங்கள் வேறொருவரை விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அவற்றிலிருந்து விடுபடுங்கள். தயவு செய்து, எதுவும் நடக்கலாம். எதுவும் கைக்கு போகவில்லை. தயவு செய்து. கிரண், நான் வருகிறேன் அம்மா. கடவுளுக்காக ஃபவாத், கடவுளுக்காக இப்போதே இங்கிருந்து போ. மற்றபடி உங்கள் தாயார் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நான் உண்மையாகிவிடுவேன். தயவு செய்து என் மரியாதையை நினைத்து பாருங்கள். சரி, நான் செல்வேன். ஆனால் நீங்கள் அவற்றை மறுப்பீர்கள் என்று எனக்கு உறுதியளிக்கவும். ஃபவாத், இல்லை, நான் மறுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. மற்றும் இப்போதே இருந்தால் அம்மா உன்னை இங்கே பார்த்தாள். பிறகு நானே கொன்று விடுவேன். என்ன சொன்னாய்? என்ன? நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை? என்னையா? ஆம்.
நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. தயவு செய்து என்னை விட்டுவிடு. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் ஃபவாத். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். என்ன செய்வீர்கள்? இப்போதே கிரண், சரி, அவளை நானே கூப்பிடுகிறேன். என்னை இழிவுபடுத்த விரும்புகிறீர்களா? உன் அம்மாவும் அதைத்தான் செய்தாள். சரி, பிறகு என்னை அவதூறு செய். உன்னை நேசித்ததற்காக நான் தண்டிக்கப்பட வேண்டும். அவதூறு? என்னையா? நான் உன்னை அவமதிப்பேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? இந்த விஷயம் கிரண் முடிவாக்கிவிட்டது. நான் உன்னை ஒருபோதும் அவதூறு செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதுவே உண்மையும் கூட. உன்னை வேறு யாரையும் திருமணம் செய்ய விட மாட்டேன். உங்களுக்கு முன்மொழிவுகள் தேவை. உங்களிடம் பல இருக்கலாம். நிச்சயதார்த்தம் கூட செய்து கொள்ளலாம். நான் கவலைப்படவில்லை. ஆனால் உங்கள் திருமணம் என்னுடன் மட்டுமே நடக்கும். மட்டுமே. என்னை அன்பே வா, அவர்கள் கீழே உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அது என்ன? ஏன் இந்த சோகம்? ஒன்றுமில்லை அம்மா. நான் உன்னை விட்டு விலக நினைத்ததில்லை. நான் அவர்களுக்கு முன்னால் செல்லும் போது அதை உணர்கிறேன். அவர்கள் என்னை உங்களிடமிருந்து பறிக்கிறார்கள். ஓ என் அன்பான பொம்மை, யாரேனும் துணிய முடியுமா? யார் என் மகளை என்னிடமிருந்து பறிக்க முடியும்? அது சாத்தியமில்லை. சரி, நான் சொன்னதை கேள். இது ஒவ்வொரு மகளுக்கும். அவள் போக வேண்டும். அவ்வளவுதான். இப்போது உங்கள் சோகத்தை முடித்துக் கொள்ளுங்கள். சிரித்துக் கொண்டே கீழே செல்ல வேண்டும். டாக்டர் பவாத், சொல்லாமல் எங்கே போனாய்? டாக்டர் அம்ஜத் உங்களை ஓட்டில் அழைக்கிறார். படத்தை ஏன் 3 நோயாளி? அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சரி சரி சரி. ஐயா, தயவு செய்து செல்லுங்கள். நான் செல்கிறேன். தயவு செய்து சீக்கிரம். ஒரு நொதடி. ஃபவாத், எங்கே இருந்தாய்? எங்கள் ஊழியர்கள் 2 மருத்துவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பொறுப்பின்மைக்கான காரணத்தை நான் அறிய முடியுமா? என்னை மன்னிக்கவும். அது ஒரு அவசர நிலை. மருத்துவமனையின் அவசர நிலையும் உங்கள் பொறுப்பு டாக்டர் பவாத். நோயாளியின் பின்னிணைப்பு துளையிடப்பட்டது. நான் இல்லாவிட்டால் அவர் இறந்திருக்கலாம். ஐ ஆம் ரியலி சாரி சார். அடுத்த முறை இது நடக்காது. நான் மிகவும் வருந்துகிறேன். தயவு செய்து. அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார். இன்றிரவு நீங்கள் பொறுமையுடன் இருப்பீர்கள். அவரது எஸ்வி நிலை காரணமாக அவருக்கு சிக்கல் இருக்கலாம். நான் செவிலியர்களை நம்பி இருக்க முடியாது. நன்றி. கிரண், பார்த்தீர்களா? மாஷா அல்லாஹ், அனைத்தும் சரியாக நடந்தேறியது. ரஷிதா ஏதோ கெட்டது நடக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்கள் எங்களை விரும்பினார்கள். ரஷிதா அத்தைக்கு என்னை ஏன் இவ்வளவு வெறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவளை விடு. அவர்கள் சபிக்கப்பட்ட மக்கள்.
பிறரை காயப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அவள் தன் மகனை பழிவாங்குகிறாள். அவனை தூண்டிவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். எப்படி இருந்தாலும் அவள் இருக்கட்டும். நாம் என்ன செய்ய முடியும்? அவள் கெட்டதை விரும்பினாலும் என்ன நடக்கும்? எல்லாம் இறைவனின் விருப்பப்படியே நடக்கும். அம்மா, ஆ நான் உன்னிடம் ஏதாவது பேச வேண்டும். நீங்கள் எதை பற்றி பேச விரும்புகிறீர்கள்? நீங்கள் டிராயிங் அறையில் கீழே இருந்தபோது மற்றும் நான் என்னில் இருந்தேன். அறை. நீங்கள் இங்கே தயாராகிக் கொண்டிருந்த போது. அதனால் அந்த நேரத்தில் ஃபவாத் வந்தார். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. நான் அந்த பாராயணத்தை தொடர்ந்து செய்வதில்லை. கானோ தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வருகிறார். நான் உன்னிடம் சொன்னேன், அவரை அவ்வளவு எளிதில் பிடிக்க முடியாது. நாம் பார்ப்போம். அவரது ஆற்றல் அதிகமாகவோ அல்லது எனது சகிப்புத்தன்மையோ. பக்கத்து வீட்டு மகனை பற்றி சொல்லுங்கள். அவன் அந்த பெண்ணை மிகவும் நேசிக்கிறான். அம்மா, அன்பை வெறுப்பாக மாற்றவும். அந்த ஜோடிக்கு அம்மா அநியாயம் செய்கிறாள். தில் நவாஸ், இந்த விஷயங்களைப் பற்றி நீங்கள் எப்போது சிந்திக்க ஆரம்பித்தீர்கள்? நான் உனக்குச் சொல்வதைச் செய். அம்மாவிடம் நீங்கள் சொல்வதைச் செய்வேன். பையனின் மனதில் இருந்து அந்த பெண்ணின் அனைத்து நினைவுகளையும் அகற்றவும். தில் நவாஸ், அன்பினால் மட்டுமே காதல் முடியும். அந்த பையனின் இதயத்தை கைப்பற்றுங்கள். ஆமாம் அம்மா. ஆனாலும் நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். உங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை செய்யுங்கள். அவர் உங்களை தவிர வேறு எதையும் நினைக்காத ஒன்றை செய்யுங்கள்.